கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தன்னுடைய 88வது சங்கீதத்திலே வசனம் 3-4 இப்படி சொல்லுகிறார். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போல் ஆனேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுது நம்முடைய ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கும், எப்பொழுது நம்முடைய ஜீவன் சொல்லுகிறோமே அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இன்னும் ஒன்னே ஒன்று தான் என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறேன், மரணம். இந்த மரணம் வந்துவிட்டால் போதும், நான் பலனற்றவனாய் மாறிவிட்டேனே, நான் குழியில் இறங்குகிறவர்களோடு ஒப்பானேன், செத்து போய்விட்டது என் வாழ்க்கை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோமே. எப்பொழுது நம்முடைய துக்கத்தை, நம்முடைய வேதனைகளை யாரும் செவிசாய்க்காமல் எல்லாரும் நம்மை அசட்டை பண்ணும் பொழுது அந்த வாழ்க்கைக்குள் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய விண்ணப்பமானது கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து சேரும் என்றால் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவிசாய் தருளுவார். ஆனால் நாமோ மனிதர்களுடைய தயவை நாடிக்கொண்டு முதலாவது நமக்கு செவிசாய்க்காதபடி சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களிடத்தில் போய் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிறோம். அது நிமித்தமாதான் நம்முடைய துக்கம் இன்னும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது, மரண வேதனைக்குள் கடந்து செல்கிறது. சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை துணியோடு எடுத்துக்கொள்கிறோம், முடிவை எடுத்துக்கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, அது பொருள் அல்ல. உங்களுடைய துக்கம் நிறைந்த ஆத்துமாவுக்கு ஆறுதல் தர இயேசு இருக்கிறார். நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் உங்களுடைய விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கலாம். நிச்சயம் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவிசாய் தருளி உங்களுடைய எல்லா கவலைகளையும், எல்லா துக்கங்களையும், வேதனைகளையும் அவர் மாற்றுவார். காரணம், அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதும் வாழ்க்கையை உடைந்து போய், எல்லாம் இழந்து போய், துக்கத்தோடு வேதனையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கிறீர்களா? இல்லை. உங்களுடைய கவலைகளை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிடுங்கள். அவர் நிச்சயம் உங்களுடைய வேதனைகளில் இருந்து, உங்களுடைய துக்கத்தில் இருந்து விடுதலை தருவார். இது சத்தியம். கர்த்தர் உன்னை கைவிடாத தேவன். இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பார், உனக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. God bless you.